எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மதுரை ஃபேமஸ் பட்டர் பன் ரெசிபி தான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன, எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. பட்டர் பன் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்த்துடலாம் வாங்க. முதல் பொருள் பார்த்திங்கன்னா சர்க்கரை, அதுக்கப்புறம் பன்னு. இந்த பன்னு பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லா கடையிலையும் கிடைக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்ததாக முக்கியமான பொருள் வெண்ணெய்ங்க. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல பன் எடுத்துக்கோங்க. பன்னோட நடு பகுதியை கத்தி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக 2 பாதியாக கட் பண்ணிக்காமல் முக்கால்வாசி அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எடுத்தாலே கட் ஆயிரும். நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பன்னு இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போது இந்த உள் பகுதியில் 2 பக்கமும் நம்ம வெண்ணெயை நல்லா தடவிக்கணும். இந்த ரெசிபிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள்னால் இந்த வெண்ணெய் தாங்க. இந்த பன்னு சாப்பிடும்போது நம்மளுக்கு உள்ள வாய் புண்ணு, அப்புறம் வயிற்றில் இருக்க புண்ணெல்லாம் ஆறுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு நம்ம வெண்ணெய் சேர்க்குறோம் இல்லையா. இப்போது வெண்ணெய் தடவியாச்சு. இப்போது இதில் 2 பக்கமும் கொஞ்சமாக சர்க்கரையை தூவி விட்டுக்கோங்க. இப்போது இதே மாதிரியே இன்னொரு பன்னையும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அடுப்பில் ஒரு தோசைக்கல்லை வச்சுருங்க. இப்போ பன்னோட அடிப்பகுதியில் கொஞ்சம் நிறைய வெண்ணெய் தடவிக்கோங்க. வெண்ணெய் தடவிட்டு இதை அப்படியே அந்த தோசைக்கல்லை வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம வெண்ணெய் தடவி தோசைக்கல்லை வச்சாச்சு. அந்த பன்னோட மேல் பகுதியிலையும் கொஞ்சமாக வெண்ணெய் தடவிக்கோங்க. வெண்ணெய் தடவிட்டு வெண்ணெய் உருகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பன்னை நல்லா நம்ம ப்ரெஸ் பண்ணி விடணும். இதே மாதிரியே அடிப்பகுதி கொஞ்சம் அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் மறுபடியும் பன்னை திருப்பி போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நடுவில் நம்மளுக்கு தேவையான அளவு பட்டரையும் நம்ம சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம சேர்க்குற பட்டரோட அளவு கம்மி தான். ஆனால் நீங்கள் மதுரைக்கு போகிறீங்க, எங்கேயாவது கடையில் ட்ரை பண்ணுறீங்கன்னா பாருங்கள், நீங்கள் ரொம்ப வெண்ணெய் போடுவாங்க அதில். இதோட ஸ்பெஷல் இது தான். ஸோ இந்த மாதிரி இந்த பட்டர் பன்னை சாப்பிடும்போது நம்மளுக்கு வாயில் இருக்க புண்ணு, அப்புறம் வயிற்று புண்ணு, குடல் புண்ணு இதெல்லாம் ஆறும். நம்ம டெய்லி சாப்பிட வேணாம், என்றைக்காவது ஒரு நாள் ஆசைக்கு சாப்பிட்டா ஓகே தான். ஏன்னா இதில் நிறைய வெண்ணெய் வேறு சேர்த்துருக்காங்க. இது எப்படா சாப்பிட்றது, நம்மளுக்கு ஹெல்த்தியா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ரெகுலராக சாப்பிட்றத விட என்றைக்காவது ஒரு நாள் சாப்பிடுங்க, தப்பே இல்லை. பாருங்கள், இந்த சைடு வெண்ணெய் வச்சு நம்ம திருப்பி விட்டாச்சு. திருப்பி விட்டு நல்லா பன்னை ப்ரெஸ் பண்ணி ஒரு 2-3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை திருப்பி விடுங்க. பாருங்கள் எப்படி இருந்த பன்னு எப்படி இப்போ ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ சூப்பரான பட்டர் பன் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம தட்டில் வச்சு டிஸ்ப்ளே பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மேலே கொஞ்சமாக மறுபடியும் வெண்ணெய் எடுத்துக்கோங்க. சூடாக இருக்கனால வெண்ணெய் மெல்ட் ஆகுங்க. இது கூட கொஞ்சமாக நம்ம சர்க்கரையை தூவிக்கலாம். சூப்பரான பட்டர் பன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.